இன்றைய நாளுக்குரிய தெய்வ வார்த்தை நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். பிரியமானவர்களே, ஒரு வீட்டில் தேவனுக்கு பயப்படுகிற, எப்பொழுதும் ஜெபிக்கிற, தனது நற்குணங்களோடு இருக்கிற ஒரு மருமகள் இருந்தாளாம். ஆனால் அவளின் மாமியார் எப்பொழுதும் அவளை துன்புறுத்தவும் அவளை கஷ்டப்படுத்தவும் அநேக கொடுமைகளையும் செய்து கொண்டு வந்தார்களாம். ஆனால் இந்த மருமகள் அந்த மாமியாரிடம் எதிர்த்து பேசாமல், சண்டை போடாமல், மிகுந்த பொறுமையோடு கூட தினமும் கர்த்தரிடத்தில் ஜெபிப்பார்களாம். அப்படி ஜெபித்ததின் பலனாக அவர்களின் மாமியாரின் மனம் ஒரு நாள் மாறியதாம். அவளை அன்போடு தன்னுடைய மகள் போல பார்த்து கொள்ளும் அளவுக்கு அந்த மாமியாரின் மனதை கர்த்தர் மாற்றினாராம். பிரியமானவர்களே, இந்த மருமகள் பொறுமை இல்லாமல் தினமும் தன் மாமியாரோடு பதிலுக்கு பதில் பேசி இருந்தார்களே ஆனால் அவர்களும் மாறியிருக்க மாட்டார்கள், அவர்களுடைய குடும்பமும் சந்தோஷமாக இருந்திருக்காது. ஆனால் அந்த மருமகள் தன்னுடைய நீண்ட பொறுமையினால் கர்த்தரிடத்தில் ஊக்கமாக ஜெபித்ததின் மூலம் அந்த மாமியாரும் கர்த்தரை தெரிந்து கொண்டார்கள், இயேசுவை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த குடும்பத்திலும் சந்தோஷம் நிலவியது. பிரியமானவர்களே, நாம் நீண்ட பொறுமையோடு கூட இருந்தோம் என்றால் எதையும் கர்த்தர் நமக்காக மாற்றி தருவார். எல்லாருடைய சம்மதமும் நமக்கும் கிடைக்கும். இன்று முதல் நீடிய பொறுமையோடு கர்த்தரிடத்தில் இருப்பீர்களா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.